என்ன தனுராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி முதல்ல இவர்களுக்கு 2ஆம் இடத்தில், பிறகு அவரே இவர்களுக்கு 3ஆம் இடத்தில். இப்போ இந்த 3ஆம் இடம்ங்கிறதே ஆக்சுவலா பார்த்தோம்னா நமக்கு வெற்றி ஸ்தானம் தான். இவர்களுடைய ராசி அதிபதியே ரொம்பவும் பரபரப்பா செயல்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா இப்போ கோச்சாரத்தில் குரு வக்ரம். இப்போ ரொம்பவும் ரெஸ்ட்லெஸ்ஸாக அவரவர் தொழில் துறை சார்ந்த விஷயத்தில் ஒரு வெற்றியை, ஒரு அபிவிருத்தியை, ஒரு மேன்மையை இவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த குரு என்ன பண்றாருன்னா, இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கு வரக்கூடிய நெகட்டிவ் டிஸ்டர்பன்ஸை அவர் கட் பண்ணி விடுவார். இப்போ இந்த ராகு யாரோட சேர்றாருன்னா, ஜீவனாதிபதி லாபாதிபதியுடன் சேருகிறார். அப்போ அந்த பரபரப்பில் எப்படியாவது லாபத்தையும் தொழிலையும் அபிவிருத்தி செய்து விட வேண்டும், வெற்றியை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இவர்களிடம் காணப்படும். நெகட்டிவ் டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லடையாக சொல்லப்படுவது உண்டு. இந்த தை மாதத்தில் தான் உத்தராயணம் புண்ணிய காலத்தின் தொடக்கமும் இருக்கிறது. மகர ராசியில் சூரியனின் சஞ்சாரம் தான் இந்த தை மாதம். மாதாந்திர கிரகங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. மேலும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறது. இதை தவிர வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மகர ராசியில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது, தை மாதத்தில் நமக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதா என்பதை இப்பொழுது சுவாரஸ்யமாக பார்ப்போம். தனுர் ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என்ன தனுர் ராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி முதல்ல இவர்களுக்கு 2ஆம் இடத்தில், பிறகு அவரே இவர்களுக்கு 3ஆம் இடத்தில். இப்போ இந்த 3ஆம் இடம்ங்கிறதே ஆக்சுவலா பார்த்தோம்னா நமக்கு வெற்றி ஸ்தானம் தான். ஆக்சுவலா இந்த 3ஆம் இடம்ங்கிறது காம திரிகோணத்தில் வருகிறது. அப்போ இந்த 3ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடன் வந்து சேருகிறது. அப்போ நிறைய இவர்களுக்கு புது தொடர்பு, புது கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் வரும். ஆனால் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால் தேவையில்லாத இந்த நெகட்டிவான விஷயத்தில் இவர்களுடைய மனம் லயிக்க, இவர்களுடைய ராசி அதிபதியே ரொம்பவும் பரபரப்பா செயல்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா இப்போ கோச்சாரத்தில் குரு வக்ரம். இப்போ ரொம்பவும் ரெஸ்ட்லெஸ்ஸாக அவரவர் தொழில் துறை சார்ந்த விஷயத்தில் ஒரு வெற்றியை, ஒரு அபிவிருத்தியை, ஒரு மேன்மையை இவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த குரு என்ன பண்றாருன்னா, இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கு வரக்கூடிய நெகட்டிவ் டிஸ்டர்பன்ஸை அவர் கட் பண்ணி விடுவார். இப்போ இவர்களுக்கு பாசிட்டிவான ஒரு நிறைய விஷயங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இவ்வளவு நாள் குரு 6ஆம் இடத்தில் மறைந்த போது நிறைய கடன், சிலருக்கு நோய், எதிரி, சத்துரு தொல்லை, வம்பு வழக்கு, இதிலிருந்தெல்லாம் இப்பொழுதுதான் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இப்பொழுது இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, ராசிக்கு குரு பார்வை, வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை. இந்த ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடம் ரொம்பவும் பரபரப்புக்குள்ளாக காணப்படும். இப்போ இந்த ராகு யாரோட சேர்றாருன்னா, ஜீவனாதிபதி லாபாதிபதியுடன் சேருகிறார். அப்போ அந்த பரபரப்பில் எப்படியாவது லாபத்தையும் தொழிலையும் அபிவிருத்தி செய்து விட வேண்டும், வெற்றியை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இவர்களிடம் காணப்படும். நெகட்டிவ் டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும். இதையும் தவிர இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு 5ஆம் அதிபதி இவர்களுக்கு விரையாதிபதியாக வந்தாலும் செவ்வாய் வந்து இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் உச்சம். அது எந்த இடம்னா தனம், குடும்பம், வாக்கு. அப்போ இந்த 3 விஷயத்திலுமே
100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த வாக்குல கிளாரிட்டி, கையில் பணம், குறிப்பாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, அது பூர்வீக சொத்தாக இருக்கலாம், இல்லை சொத்துக்களிலிருந்து வர வேண்டிய வாடகையாக இருக்கலாம், இல்லை வர வேண்டிய டெனண்டாக இருக்கலாம், இல்லை அங்கே சூரியனும் சேர்ந்திருப்பதனால் அரசாங்கம், பித்ரு வர்க்கம், இதன் மூலம் வர வேண்டிய சம்பத்துக்கள், அதன் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம், அதன் மூலம் நாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கும் பிறகு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஒரு பொருளாதார ரீதிங்கிறது மட்டுமல்லாமல் ஒரு மேன்மை, ஒரு உச்சம், ஒரு அபிவிருத்தி, அதன் மூலம் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட், ஒரு தொலைநோக்கு பார்வை, அதன் மூலம் ஒரு திருப்தி, சமாதானம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இவை அனைத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உச்ச செவ்வாய் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ பூர்வீகத்தில் சகோதரர்கள், பங்காளிகள், இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது, அதற்கு அரசாங்கத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ், ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ், இவையெல்லாம் சுலபமாக கிடைப்பது, இதன் மூலம் நாம் நம்மளுடைய வெற்றியை உயர்த்தி கொள்வது, அதன் மூலம் நமக்கு வர வேண்டிய வருமானம், சம்பத்துக்கள் வருவது, ஜாப் ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து அந்த கூடுதல் டென்ஷன் அப்படிங்கிறது விலகுவது, ஒரு புதிய ஜாபு, ஒரு வெளிநாட்டு தொடர்பு, அங்கு போய் நமக்கு கிடைக்க வேண்டிய அபிவிருத்தி, இவை அனைத்தையும் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 கிரகங்களுடைய கூட்டணிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ முதல்ல வாக்குஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கும் பொழுது பிரமாதமான புத்திசாலித்தனத்தையும், அதாவது அறிவையும், அழகையும், ஈர்ப்பையும் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். மாதத்தின் தொடக்கத்தில் 2ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். அப்போ 4 விதமாக தங்களுடைய வாக்கில் பரிணாமத்தை வெளிப்படுத்தி கம்பீரத்தையும், அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய ஆளுமையையும், புத்திசாலித்தனத்தையும், ஈர்ப்பு என்று சொல்லக்கூடிய அழகு, கவர்ச்சியை வெளிப்படுத்தி தனுராசிக்காரர்கள் மிளறுவார்கள். இந்த 9 கிரகங்கள்ல எடுத்துக்கிட்டோம்னா 8 கிரகங்கள் எனக்கு பிளஸ்ஸாக வருகிறது, ஒரே ஒரு கிரகம் மைனஸ். என்ன அப்படின்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 4ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம். இதைத்தான் அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. ராசியை பார்க்கிறார், அப்போ அந்த ராசியை குருவும் பார்க்கிறார். அப்போ சாட்டனுடைய பார்வை நம்மளுடைய ராசியை பெரிதாக பாதிக்காது. இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எங்கெல்லாம் தாமதமாக நின்று கொண்டிருந்ததோ அதெல்லாம் இப்பொழுது பரபரப்பாக செயல்படும். ஏன்னா அதற்குண்டான வருமானம், பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுராசிக்காரர்களுக்கு வரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது வெகு சீக்கிரம் இவர்களுக்கு நடப்பதற்கு தொடங்கிவிடும். ஏன்னா இவர்களுக்கு மெயினான ஒரு பிளானட் இந்த மார்ஸ் அடுத்து வெற்றி ஸ்தானத்தில் குரு பார்வையை பெற்று குரு மங்கள யோகமாக வரப்போகிறது. சீக்கிரமாகவே தனுராசிக்காரர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. தனுராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய புதனும் செவ்வாயும் முதல்ல வாக்குஸ்தானத்தில், பிறகு 3ஆம் இடம், செவ்வாய் உச்ச பலம். அப்போ கணவன் உச்சம் அப்படிங்கிறது பரபரப்பாக இருப்பார். அவர் போவார், வெளிநாட்டுக்கு போவார், வெளியூருக்கு போவார், லாபத்தை ஏற்படுத்துவார், வெற்றியை கொண்டு வந்து உங்களிடத்தில், உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சேர்ப்பார். தனுராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பா இந்த தலைவலி, ஒத்த தலைவலி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்தா இம்மிடியட்டா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். செலவுகள்னு பார்த்தா அது சுப செலவுகள் தான், குடும்பத்துக்கு அபிவிருத்தி தான். ஆனால் இறுதியில் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் கட்டாகி விடும். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு ஒரு நல்ல மேன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.